ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். யாரை கொலை பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இயேசு கிறிஸ்துவை. அப்படி கொலை செய்யணும்னு சொல்லி பிளான் போட்டது யாரு அப்படின்னா பரிசேயர்கள். பரிசேயர்கள் என்பவர்கள் சன்மார்க்க வாழ்க்கை வாழுகிறவர்கள், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்கள், ஓய்வு நாளை அனுசரிக்கிறவர்கள், வாரத்துக்கு 2 முறை உபவாசம் பண்ணுகிறவர்கள். இவங்க இயேசுவை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இயேசுவை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை மீறிவிட்டார். குழியில கிடந்த ஒரு ஆட்டை தூக்கி விட்டாரு. அப்ப இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்பட்டவர்கள், அதுல முக்கியமானவர்கள் இந்த பரிசேயர்கள். கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், 10 கற்பனைகள் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்கிறவர்கள். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல வேத வசனத்துக்கு நாங்க கீழ்ப்படிந்து நடக்கிறோம், வசனத்தின்படி வாழ்கிறோம்னு சொல்லுகிற மக்கள் கூட கிறிஸ்துவை புரியாமல் சடங்காச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி சடங்காச்சாரமான காரியங்கள், ஜெபம் பண்ணுவேன், உபவாசம் பண்ணுவேன், கோயிலுக்கு வருவேன், இதை மட்டும் செஞ்சுக்கிட்டு ஒரு ஃபார்மாலிட்டியாய் வாழக்கூடியவர்களால் இயேசுவையே கொலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிட்டாங்க. எவ்வளவு அருமையா அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது பாருங்க. ஆண்டவரோ அதை அறிந்து அந்த இடத்தை விட்டு விலகி போனார். நம்ம வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருப்போம். யார் எப்போ நமக்கு எதிராக வருவா? அவரெல்லாம் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாங்களே, ஒழுங்கா பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு போறாங்களே, ஒழுங்கா கோயிலில் அதெல்லாம் செஞ்சுட்டு கிடக்குறாங்களே, ஏமாந்துறாண்டாம். அவங்களாலேயே நமக்கு பாடுகள் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்ததை போல வரலாம். நாம கிறிஸ்து விரும்பக்கூடிய வாழ்க்கையில ஒழுங்கா இருக்கணும். நல்ல ஆண்டவரே, உலக வாழ்க்கையில கவனத்தோடு வாழ நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.